திவ்ய நற்கருணை உட்கொள்வதால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் நற்பலன்கள் பற்றிய தியானம். ஆஸ்திரியா நாட்டில் புண்ணியவான் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மா ஒன்று அவனிடம் தோன்றி தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அனுபவிக்கும் மிகுந்த வேதனை பற்றி விவரித்தது. தன்னை சுற்றி கொழுந்து விட்டெறியும் நெருப்பை அம்மனிதனுக்கு காட்டி, திவ்ய நற்கருணை உட்கொள்கிற போது சில முறை பக்தி இல்லாமல் அசட்டைத்தனத்தோடும் பராக்கோடும் அதை பெற்றுக்கொண்ட பாவத்திற்கு தண்டனையாய்தான் இப்போது இப்படி கடுமையான உத்தரிக்கிற ஸ்தல நெருப்பில் வெந்து கொண்டிருப்பதாகவும், அந்த புண்ணியவான் அவன் மீது இரக்கப்பட்டு மிகுந்த பக்தியோடும் சுறுசுறுப்போடும் பரிசுத்தனத்தோடும் திவ்ய நற்கருணை வாங்கி அப்புண்ணியத்தை தன்னுடைய ஆத்துமத்துக்காக ஒப்பு கொடுத்தால் அவனுடைய குற்றம் முழுவதும் தீர்ந்து போகும் என்று வேண்டி கேட்டு மறைந்து போனது. அந்த ஆன்மாவுக்கு உடனே உதவி செய்ய தீர்மானித்த புண்ணியவான் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கருணை பெற்று கொண்டான். அதன் பின் அப்புண்ணியவான் தியானத்தில் இருக்கையில் அவனால் பலன் பெற்ற உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மா மறுபடியும் அவனுக்கு தோன்றி மகிழ்ச்சியோடும் நன்றியுடனும் அவரிடம் பேசியது. புண்ணியவான் செய்த நற்காரியத்தால் தன்னுடைய பாவம் தீர்ந்து தான் மோட்சத்திற்கு போவதாக அந்த ஆன்மா தெரிவித்ததுமல்லாமல் அவன் கண் எதிரிலேயே மோட்சத்திற்கு சென்ற காட்சியையும் வெளிப்படுத்தியது. நடந்த இந்நிகழ்ச்சியை ஞானியான லூதோவி என்பவருக்கு தெரிவிக்க அவரும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கமும் பக்தியும் மற்ற மக்களுக்கு ஏற்படும்படி தமது நூலில் இப்புதுமையை எழுதி வைத்தார். கிறிஸ்தவ உறவுகளே, பக்தி இல்லாமல் பராக்கும் அசட்டைத்தனமும் கொண்டு திவ்ய திருப்பலியில் திவ்ய நற்கருணை வாங்குபவர்கள் தங்கள் குற்றத்திற்கு தண்டனையை உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பில் கட்டாயம் அனுபவித்தாக வேண்டும். உன் இல்லத்துக்கு உயர்நிலையில் இருக்கும் ஒரு மனிதர் வருகை தருவதாக இருந்தால் நீ எப்படியெல்லாம் தயாராக இருப்பாய். ஆனால் உன் ஆத்மமாகிய வீட்டினுள் சர்வ வல்லவர் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசரை வரவேற்க நீ பக்தி இல்லாமல் போனால் அப்பாவத்திற்கு கடுமையாக தண்டனை அனுபவிக்க வேண்டியது நியாயம்தானே. அதுபோல சிலர் நல்ல பாவ சங்கீதனம் செய்தாலும் நற்கருணை வாங்கும்போது பக்தி இல்லாமல் சாதாரண பண்டத்தை பெற்றுக்கொள்வதை போல் நற்கருணை வாங்குகிறார்கள். இப்படி நடப்பவர்களுக்கு நிச்சயம் உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பில் துன்பப்பட வேண்டிய தண்டனை உண்டு. பல ஆத்துமாக்கள் தாங்கள் செய்த அற்ப பாவத்திற்காக முதலாய் வெகு காலம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே அவதிப்பட்டதை அறிந்திருக்கிறீர்கள். நாம் பெற்றோர் உறவினர்கள் இறந்து பல ஆண்டுகளானாலும் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தாங்கள் செய்த அற்ப பாவங்களை தீர்க்க நீண்ட நாள் உத்தரிக்கிற ஸ்தல நெருப்பிலே இருக்க வேண்டியதிருக்கும். நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமங்களுக்கு உதவுவதில் வாழ்நாள் முழுக்க சலிப்படையாமல் உதவுவது அந்த ஆன்மாக்களுக்கு பேருதவியாய் இருக்கும். அப்படி உதவி செய்யும்போது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள சகோதர உறவுகளே, இன்று இந்த உலகில் எத்தனை பேர் தம்மை தகுந்த தயாரிப்போடு தயாரித்து திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் இதில் பல மக்களும் தகுந்த தயாரிப்பில்லாமல் அந்த திவ்ய நற்கருணையை வாங்கி பாவத்தை மேலும் மேலும் நாம் கட்டிக்கொள்கிறோம் என்பதை சிந்தனையில் இருத்தி இன்றே அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வோமாக. நமது பரிசுத்த தேவதாயிடம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து அவர்களது அடைக்கலத்தை பெற்று உத்தரிக்க ஸ்தல தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் விலக முயற்சி எடுப்போம். ஆமேன்.